இரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். I greet you all in the name of our Lord and Savior Redeemer Jesus Christ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த மாதம் முழுவதும் கூட கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபைகள், அவருடைய வழி நடத்துதல்கள் நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், கவனித்து பார்ப்போமானால், சற்று நேரம் எடுத்து அவைகளை தியானித்து பார்ப்போமானால் மெய்யாகவே அவைகள் ஆச்சரியமே. கர்த்தர் எவ்வளவு அருமையாய் நடத்தி வந்திருக்கிறார். நாம் அவைகளுக்கு தகுதியானவர்களா என்றும் யோசித்து பார்ப்போமானால் நிச்சயமாகவே இல்லை. இருப்பினும் கர்த்தர் தம்முடைய மகா பெரிய இரக்கத்தினாலே நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ 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 அப்பா, உமக்கு நன்றி 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 ராஜா, உமக்கு நன்றி. Glory, glory to God the Father, the name of Jesus. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இவ்விதமாய் கர்த்தர் நம்மை கடந்த மாதம் முழுவதும் நடத்தி வந்தாங்க. கடந்த மாதம் கர்த்தர் நம்மை கனி உள்ளவர்களாய், நாம் செபிக்கிறதினால் நமக்கு கனி உள்ளவர்களாய் மாற்றுவார் என்று ஒரு வாக்குத்தத்த வசனமாக நாம் தியானித்து, அவைகளை இந்த மாதத்துக்கு முதல் நாள் இந்த முதலாம் மணி நேரத்தில் வாசிக்கிற வசனங்கள் வெறும் இன்றைக்கு மாத்திரம் அல்ல, அதை நீங்கள் இந்த மாதம் முழுக்க அதை வைத்து செபிக்கணும். அப்போ தான் அது உங்கள் வாழ்க்கையில் கிரியேட் செய்யும். உங்கள் குடும்ப ஜெபத்தில், உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் எவ்வளவு கூடுமோ அவ்வளவு கூடுமான நேரமும் இந்த வார்த்தைகளை யூ வில் ஹாவ் டு கிளைம் திஸ் ப்ராமிஸ். இந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கணும். ஆண்டவரே, இந்த மாதம் இப்படிப்பட்ட வாக்கு சொல்லியிருக்கிறீங்க, நான் அதை சுதந்தரிக்க வேண்டும், என் குடும்பம் அதை சுதந்தரிக்க வேண்டும், எங்கள் சபையார் நாங்கள் அதை சுதந்தரிக்க வேண்டும் என்று சொல்லி we have to claim it. இங்கே எழுதியிருக்கிறதுன்றதுனால எல்லார் வாழ்க்கையிலும் நடக்காது. அதை யார் பயன்படுத்தி கொள்ளுவார்களோ அவர்களுக்குத்தான் அது கிட்டும். எனவே இந்த தெரிந்து கொள்ளுதலோடு கூட தாமதம் இல்லாமல் நாம் இந்த மாதத்துடைய தியான பகுதிக்கு கடந்து போகலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். இந்த வேத பகுதியை நாம் இன்றைக்கும் வாசித்த இந்த வேத பகுதி ரூத் புஸ்தகத்திலிருந்து ஒரு காரியம். நாம் திருச்சபையாய் அநேக நேரம் இந்த புஸ்தகத்தை நாம் தியானித்து இருக்கிறோம். எனவே இந்த புஸ்தகத்தில் அமைந்திருக்கிற இந்த ரூத் என்பவளின் கதையை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அறிமுகமான ஒரு புஸ்தகம்தான். இருப்பினும் வேகமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். நவோமியும் எலிமெலேக்கும் 2 பேருக்கும் கணவன் மனைவி இவர்களுக்கு 2 குமாரர்கள், மாலோன் கிளியோன் என்று சொல்லி, பெத்லெஹேமிலே அப்ப குறைவு என்று சொல்லி இவர்கள் மோவாபிய தேசத்துக்கு கடந்து போகிறார்கள். அங்கே கடந்து போய் முதலாவது எலிமெலேக்கு மரித்து போகிறான். பின்பு நவோமி தன் 2 வாலிப மகன்களோடு இருக்கிறாங்க. அதுக்கு பின்பு 10 ஆண்டு காலங்களுக்கு பின்பு 2 குமாரர்களும் மரித்து போறாங்க. இப்பொழுது நவோமி தனி மனுஷியாய், அவளோடு கூட 2 மருமகள்கள் மாத்திரமே இருக்கிறாங்க. மாலோனுடைய மனைவி ரூத்தும் கிளியோனுடைய மனைவி ஓர்பாவும் இருக்கிறார்கள். இவங்க 2 பேரும் கடைசியாக ரூத் தீர்மானித்து நகோமியோடு கூட எருசலேமுக்கு திரும்பி வராங்க, பெத்லெஹேமுக்கு. ஓர்பா முத்தம் செய்து தன்னுடைய தேசத்துக்கும் தன்னுடைய தேவர்களிடத்திற்கே கடந்து போனாள் என்று எழுதியிருக்கும். She went back to her people and their gods. ஆனால் ரூத்தோ தீர்மானித்து அருமையான தன்னுடைய மாமியோடு கூட பெத்லெஹேமுக்கு வராங்க. அவங்க சொன்னாங்க, உங்க ஜனம்தான் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி தீர்மானித்து கடந்து வந்துட்டாங்க. இப்படி வந்து நோமி தன்னோடு கூட வந்த மகளாக மாறினாள் இந்த ரூத். இந்த ரூத்துக்கு ஒரு நற்காரியங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிற போது கர்த்தர் அவளை நேர் வழியில் நடத்தினார். நவோமி சொல்லி அனுப்பல, போவாசோடைய நிலத்திற்கு போய் வேலை செய்யும்படியாய் ரூத் தீர்மானிக்கிறாள். மாமி, நாம் இப்படியே எத்தனை காலத்துக்கு அமர்ந்திருப்பது? நான் போய் ஏதாகிலும் செய்து வருகிறேன், நமக்கு பிழைப்பு உண்டாவதற்காக. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பராக, கடந்து போமா என்று சொல்லி நவோமியும் ரூத்தை அனுப்பி வைக்கிறாள். ரூத் இப்பொழுது ரூத்துக்கு யாரை தெரியும்? அங்க யாரையும் தெரியாது. ஆனால் கர்த்தருடைய மகா பெரிய இரக்கம், அவள் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் அடைக்கலத்திற்கு வந்ததினாலே கர்த்தர் ரூத்தை நேராக போவாஸ் நிலத்துக்கு நடத்தினார். ரூத் போவாஸ் நிலத்தில் வேலை செய்கிறாள்.
போவாஸ் அவளுக்கு இரக்கம் காண்பிக்கிறான். எல்லா காரியங்களையும் நாம் பார்க்கிறோம். இதற்கு பின்புதான் ரூத் வந்து போவாஸ் நவோமி கிட்ட சொல்றாங்க, மாமி நான் வேலை செஞ்ச ஸ்தலம் இப்படிப்பட்டது, அந்த நிலம் போவாஸ் என்கிற ஒரு மனுஷனுடையது. இப்போதான் நவோமி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த மனிதன் நம்முடைய உறவினன் தான், நெருங்கிய உறவினன் தான். கர்த்தர் உங்களை எங்க நடத்தியிருக்கிறாங்க? நேரம் அந்த இடத்துக்கு நடத்தியிருக்கிறாங்க. பாருங்க, அவருடைய வழி நடத்துதலே ஆச்சரியம்தான். இருப்பினும் சரி, தொடர்ந்து அங்கவே வேலை செய்யனாங்க. போன உடனே போவாச பார்த்த உடனே காரியங்கள் எல்லாம் நடக்கல. என்ன சொன்னாங்க தெரியுமா? தொடர்ந்து அங்க வேலை எது வரைக்கும் வேலை செய்தாங்க? என் வேதம் சொல்கிறது 2 அறுவடைகள் முடியும் வரை வேலை செய்து கொண்டிருந்தார்கள். வீட் ஹார்வெஸ்ட் அண்ட் பார்லி ஹார்வெஸ்ட் ரெண்டுமே நடக்கிற வரைக்கும் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. ஒரு காரியமும் பேசப்படலை. அதற்கு பின்பு நவோமி சொல்லி அனுப்புறாங்க ரூத்துக்கு, ரூத்தே, இப்பொழுதும் போவாஸ் இன்றைக்கு எங்க இருப்பாங்க? த்ரெஷிங் ஃப்ளோர், போர் அடிக்கிற இடத்தில் இருப்பாங்க. அங்க போங்க, அவருடைய பாதத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. அதற்கு பின்பு எல்லாமே அவர் பார்த்துப்பார் என்று சொல்லி நவோமி ரூத்தை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ரூத்தும் அதே போல போய் போவாஸோடைய பாதப்படியில் ஒப்பு கொடுத்தாள். ஒப்பு கொடுத்த போது போவாஸ் எழுந்திருந்து யார் என்று விசாரித்து அவளை விடியவள் காலத்துக்கு முன்னே வேற யாரும் பார்க்க கூடாதபடி அவளுக்கு இன்னும் சில வார்கோதுமைகளை கொடுத்து 6 பங்கு வார்கோதுமைகளை கொடுத்து அவளை அனுப்பி விடுகிறார். நீ சொன்னதெல்லாம் நான் உனக்காக செய்வேன் என்று வாக்கு பண்ணி அனுப்பி விடுகிறான். வீட்டுக்கு வந்த ரூத் நவோமியை பார்த்து சொல்லுகிற காரியம், அம்மா நீங்கள் சொன்னது போலவே நான் சகலத்தையும் செய்தேன். அதற்கு பதிலாக நவோமி சொல்லுகிற வார்த்தை தான் நான் இன்றைக்கு இந்த மாதம் நாம் வாசிக்க போகிற வசனம். அதாவது நம்மை உற்சாகப்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் தொடர்ந்து முன் செல்ல, தொடர்ந்து கர்த்தருக்காக செயல்பட, இந்த மாசம் கர்த்தனை எப்படிங்க நடத்துவாங்க அப்படின்னு கேட்கிற இருதயங்களே நாம் இப்பொழுதும் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நவோமி ரூத்தை பார்த்து, என் மகளே, இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இந்த காரியத்தை முடிக்கும் வரைக்கும் அவன் இளைப்பாற மாட்டான் என்று சொன்னான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் கர்த்தர் என்னை எவ்விதமாய் நடத்துவார், இந்த மாதம் கர்த்தர் என் குடும்பத்தை எவ்விதமாய் நடத்துவார், எனக்கு என்ன நம்பிக்கை உண்டு? என் இருதயத்தில் நான் நம்புவதற்கு ஏதுவானது ஒன்றுமே இல்லையே, என் சூழ்நிலைகளை பார்த்தால் நான் நம்புவதற்கு ஏதுவாக ஒன்றும் இல்லையே, இவைகளெல்லாம் எவ்விதமாய் முடியும் என்று சொல்லி ஒருவேளை உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு நவோமி ரூத்துக்கு சொன்னது போல இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது என்ன தெரியுமா? நீங்கள் அவரிடத்திற்கு ஒப்பு கொடுத்தது உண்மையானால் இவைகளை எல்லாம் நிறைவேற்றும் அளவும் அவர் உங்களுக்காக மௌனமாக இருப்பதில்லை. That is exactly what the faith that we have to carry today. என் காரியங்களை அவர் சீர்படுத்தும் அளவும் அவர் மௌனமா இருப்பதில்லை. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, என் காரியங்களை சீர்படுத்தும் வரை நான் ஒப்பு கொடுத்த என் போவாஸ் ஆகிய இயேசு மௌனமா இருப்பதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய பாதத்திற்கு போனது உண்மையானால், அவருடைய பாதத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தது உண்மையானால், நீங்க இனி செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? அமர்ந்திருந்துருங்க. All that you will do is this time, இந்த மாசம் 2 காரியங்கள் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவருடைய ஊழியக்காரனாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க செய்ய வேண்டியது 2. என்ன? ஒப்பு கொடுத்துட்டு நீங்க எதையும் செய்ய போகாதீங்க. It is not your job to do it. You have to submit and make sure that you stand still. Sit in the presence of God and allow God to work for you. இந்த மாசம் 2 செய்ய போகிறோம். 1, wait, அவர் work. Mine is to wait and my father's is to work. நான் அமர்ந்து இருக்க போகிறேன். கிரியை யார் செய்ய போகிறா?
அப்பா கிரியை செய்ய போகிறார். இது எப்படிங்க ஆகும்? உனக்கு ஆகாது, எனக்கு ஆகாது, இது நமக்கு ஆகாது. ஆனா நம்ம யார்கிட்ட கொடுத்துருக்கிறோம்? அப்பா கிட்ட கொடுத்துருக்கிறோம். அதை அவர் செய்வார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? அவரே செய்ய மாட்டார். இதுல அதுதான் விஷயமே. பாருங்களே, உங்களுக்கு இப்பொழுது தொடர்ந்து காட்டி கொடுக்கிறேன். இந்த ரூத் இப்படிப்பட்டவள் என்பதை போவாஸ் மாத்திரமல்ல, அந்த பட்டணத்தாரே ரூத்தை குறித்து அறிந்திருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவளுடைய நல் நடத்தை, அவள் இஸ்ரவேலின் தேவனிடத்திற்கு அடைக்கலமாய் வந்தது, அவள் தன்னுடைய மாமியை தள்ளிவிடாதது, ஒரு குமாரனை போல தன் குடும்பத்துக்காய் போராடுகிற பிரயாசப்படுகிற ரூத் என்று சொல்லி பட்டணத்துக்கே தெரியும். இருந்தாலும் சரி, போவாஸுக்கும் தெரியும் தான் அந்த குடும்பத்துக்கு நெருங்கிய உறவினன் என்று சொல்லி. இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் போவாஸோடைய அதே களத்துல தான், போவாஸோடைய அதே தோட்டத்துல தான் வேலை செய்து கொண்டு இருந்தாங்க அறுவடைக்கு. இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு ஒரு முறை நான் இதை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். நாம் மீட்கப்பட வேண்டுமானால் கேட்கணும், மீட்கப்பட கேட்கணும்னு சொல்கிறேன். நான் உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கிறேன். அப்போ எப்போங்க கர்த்தர் எனக்காக கிரியை செய்வாங்க? ஓ, கர்த்தர் கிரியை செய்வார், கர்த்தர் கிரியை செய்வார். அல்ல அல்ல அல்ல, கர்த்தர் கிரியை செய்வாரு. அதுக்கு நாம கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். Until we go to the feet of the Lord, He will not be on His feet to work for us. It is to the feet that will make Him on His feet. நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியுதா? நாம் அவருடைய பாதத்திற்கு போகும் வரைக்கும் அவர் காலூன்றி நிற்பதில்லை. We have to go there. We ought to go there. அவருடைய பாதத்திற்கு போகும் வரை அவர் எழும்பி நிற்பதில்லை. எப்போ கர்த்தர் எழும்பி நிற்கிறார் தெரியுமா? When we go to that feet. நாம் எழும்பாமல் நம்மை தாழ்த்தி அவர் பாதத்திற்கு போகிற போது அவர் எழுந்தருளுகிறார். நாம சொல்லுவோம், ஆண்டவரே எழுந்தருளுங்க, ஆண்டவரே எழுந்தருளுங்க, எங்க வாழ்க்கையில் எழுந்தருளுங்க, குடும்பத்தில் எழுந்தருளுங்க, ஊழியத்தில் எழுந்தருளுங்க. கர்த்தர் எழுந்தருளுவார். எப்போ தெரியுமா? நாம எழுந்தருளாம தாழ்த்தி அவருடைய பாதத்திற்கு போக வேண்டும். Only then it works. And God would patiently wait until you learn that. நீங்களும் நானும் அதை கற்றுக்கொள்ளும் வரை உங்களுக்கும் எனக்கும் தேவைகளை போஷிப்பார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ரூத்துக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? போவாஸ் ரூத்துக்காக தன்னோடு கூட வேலை செய்து கொண்டிருந்த ஆட்களுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? அவள் வந்து தண்ணி குடிக்கட்டும், அவளை தடை செய்யாதிருங்கள். அவளை யாரும் எந்த ஒரு பலாத்காரமும் செய்ய வேண்டாம், அவளுக்கு யாரும் தொந்தரவாக இருக்க வேண்டாம், அவள் மேல் யாரும் கை போட வேண்டாம். அவள் அதாவது அறுவடை செய்கிற போது இந்த ஓரங்களில் மட்டும் விட்டுருவாங்க, ஏழைகளுக்காக, தரித்திரர்களுக்காக, மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி. ஆனால் போவாஸ் சொல்லுகிறாங்க, அறுவடைக்கு வெறும் ஓரத்தில் மட்டும் அல்ல, நிலத்திலையும் வேணுமனா வந்து எடுத்துக்கிட்டும், அவளை தொந்தரவு செய்யாதீங்க. போஷிக்கப்பட்டாளா? பட்டாள். கொடுக்கப்பட்டாளா? கொடுக்கப்பட்டாள். பாதுகாப்பு இருந்துச்சா? இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு. அதோட திருப்தி அடையலாம் என்று ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை எங்களுக்கு போதும் என்று நினைத்தா அதோட தங்கலாம். நோ ப்ராப்ளம். யூ வில் ஜஸ்ட் ஹேவ் சேம் ப்ரொவைடட் நவம்பர் as you had been provided for October. அக்டோபர் மாதத்தில் உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டது போல இந்த மாசமும் கர்த்தரே சந்திப்பார். கவலை கிடையாது. அக்டோபர் மாதம் பாதுகாத்த கர்த்தர் நவம்பர் மாதமும் உங்களை பாதுகாப்பார். எந்த கவலையும் கிடையாது. பயப்பட வேண்டாம். கர்த்தர் உண்மை உள்ளவர். ஆண்டு ஆண்டு காலங்களாய் நடத்தி வருகிறவர், தலைமுறை தலைமுறையாய் பாதுகாக்கிறவர். அது எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனா இதோட போதும்னு நினைக்கிறோமா? இல்லைங்க. அங்க இங்க சிந்தினதை எடுத்துக்கொண்டிருந்த ரூத் தன்னுடைய வஸ்திரத்தை விரித்து இது அதிகமாய் பெற்றுக்கொண்டு போனாங்களே, அதோட போதும் நினைக்கலாமா? கிடையாது. She said, I will still humble myself at his feet. நான் இன்னுமாய் தாழ்த்தி போவேன், இன்னுமாய் தாழ்த்தி போவேன். இது அல்லங்க நான் அழைக்கப்பட்ட அழைப்பு. இந்த ஒரு சாதாரண காரியங்களுக்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஏதோ வெறும் உணவுக்காக கர்த்தர் என்னை மோவாபு தேசத்திலிருந்து இஸ்ரவேலுக்குள்ள கொண்டு வரல. 10ஆம் தலைமுறையை மறுபடியும் சேர்த்து கொள்வேன் என்று சொன்ன கர்த்தர் என்னை சும்மா அப்படியே மேல் பூசாக ஒரு காரியங்களை கொடுக்க கொண்டு வரவில்லை. கர்த்தர் மேலான திட்டங்களை வைத்து இருக்கிறார் என்பதை அறிந்து அருமையாய் ஒப்பு கொடுத்தாள்.
பாருங்க, நான் அதை தான் மறுபடியும் சொல்றேன். இதையெல்லாம் செஞ்ச போவாஸ் ஏன் தானாக பேச போகல ரூத்துக்கிட்ட? ரூத்தே, நான் தான் உனக்கு நெருங்கிய உறவு, நான் ஏதாகிலும் செஞ்சு உங்களுக்கு என்ன பிடிக்குமா விருப்பமா நான் ஏதாகிலும் செய்யட்டுமான்னு கேட்கல. யார் கேட்கணும்? அது ரூத்து தான் கேட்கணும். நான் ஒரு முறை உங்களுக்கு சொல்லியிருக்க இந்த வரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. Ruth was not single woman to await a proposal. She was a widow who has to go and claim the kinsman. ரூத் என்பவள் ஒரு திருமணம் ஆகாத கன்னிகை அல்ல, வரன்களுக்காய் காத்திருக்க. அவள் புருஷனை இழந்த விதவை. இப்பொழுது உரிமையை அவள்தான் கேட்க வேண்டும். It is she who should go and claim it. And Boaz knows everything about it, and he will still wait until this child comes and asks for it. தேவனாகிய கர்த்தரும் அவ்விதமாகத்தான் எல்லாம் கொடுக்கிறாரு. ஆனா உங்களுக்கு கர்த்தர் கிரியை செய்யணும், இனி என்னுடையதல்ல அவருடையது என்கிற தீர்மானங்களுக்குள் நீங்கள் வர வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, போய் அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். We should take it to the Lord. கர்த்தரிடத்திற்கு போக வேண்டும். வேற எதுவும் நம்மை திருப்தியாக்காது. இதுக்கு உங்களுக்கு ஆதாரமாக வேதத்தில் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன், பிரயோஜனமா இருக்கும் பாருங்க. அன்னாள் தெரியுமா உங்களுக்கு? இந்த மாசம் சிஸ்டர்ஸ் மாசம் போல இருக்கு இல்லையா? ஆமா, அன்னாள் தெரியுமா உங்களுக்கு? அன்னாள் எல்கானா என்கிற மனிதனை திருமணம் செய்திருந்தாள். இவள் கற்பம் தரிக்காதவள். எல்கானாவுக்கு இன்னொரு மனைவி இருந்தாங்க, அவளுக்கு பேர் பெனினாள். சரியா? இந்த பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க. பெனினாளுக்கு பிள்ளை இருந்ததினால பெனினாள் எப்போதும் அன்னாளை வேதனைப்படுத்துவாள், துன்பம் நிறைந்த வார்த்தைகளை பேசுவாள், மனமுடைந்து போயிடுவான். அதுவும் நல்ல நாளில் தான் பிரச்சனை பண்ணுவா பெனினாள். தெரியுமா உங்களுக்கு? ஆண்டுதோறும் இவங்க தேவாலயத்துக்கு போய் அங்கே பலிகளை செலுத்தி குடும்பமாய் அமர்ந்து, அது லேவியராகமம் புஸ்தகம் உங்களுக்கு தியானிச்சு கொடுத்தப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இவங்க குடும்பங்களோடு அங்கே அமர்ந்து இப்போ போஜனம் செய்யணும். அப்போதான் கரெக்டாக பிரச்சனை ஆரம்பிப்பான். சரி கவனிங்க, அப்போ நல்லா கவனிங்க. இப்போ வருஷந்தோறும் அவங்க தேவாலயத்துக்கு போறாங்க, வருஷந்தோறும் அங்க பலிகளை செலுத்துறாங்க, வருஷந்தோறும் அழுறா. ஒவ்வொரு முறையும் அன்னாள் சரி இந்த முறை இப்படி செய்ய மாட்டாங்க என்று சொல்லி போவாங்க. அன்னைக்கும் பெண்ணினால் என்ன பண்ணுவா? துக்கப்படுத்துவா. சரி, எல்கானா தான் என்ன சொன்னாரு? அண்ணாளே, ஏன் துக்கமுகமா இருக்கிறாம்மா? நான் உனக்கு எத்தனை குமாரர்களுக்கு சமம்? 10 குமாரர்களுக்கு நான் சமம் இல்லையா? இவர் இங்க பேசுவாரு, எங்க பேசல? எங்க பேசல? பெனினா கிட்ட பேசல. இவர் இங்க பேசுற, நான் உனக்கு 10 குமாரனுக்கு சமம் அல்லவா? எது சொல்லி இருந்தாலும் நல்லா கவனிங்க, நான் சொல்ல வர்றது இதுதான். அன்னாள் ஒருவேளை என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா? சரி அந்தம்மா வருஷம் வருஷம் பேசுறது தானே, சரி போகட்டும் விடு அப்படின்னு சொல்லி அன்னாள் ஒன்று திருப்தி அடைஞ்சிருக்கணும். இல்லைன்னா அதான் நம்முடைய கணவன் நம்மை பார்த்து நம்மை தள்ளி விடாமல், நம்ம இன்றைக்கும் பிள்ளை இல்லை என்று சொன்னாலும், நம் மலடியா இருந்தாலும் என்னை தள்ளி விடாமல் என்னை பார்த்து நான் உனக்கு 10 குமாரனுக்கு சமமல்லவா என்று சொல்லி என்னோடு கூட துணை நிற்கிறானே, எனக்கு என் கணவன் போதும் என்று சொல்லி அதிலும் திருப்தி அடைந்திருக்கலாம். ஆனால் திருப்தி அடையலை. அல்லது யாக்கோபுடைய மனைவிகளுக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்காரர்களை கொடுத்தது போல, சாரால் ஆகாரை கொடுத்தது போல, அன்னாள் ஒரு வேலைக்காரியை எடுத்து எல்கானாவுக்கு கொடுத்து அவளுடைய பிள்ளையை தன்னுடைய பிள்ளையாக கருதியும் பாட்டு பாடி இருக்கலாம், யாக்கோபுடைய மனைவிகளை போல. அதிலும் திருப்தியை அல்ல. And now she came to a point. She said, I will not keep quiet within myself. I will take these things to the Lord. எம்மா அண்ணாளே, வருஷம் வருஷம் தேவாலயத்துக்கு தானே போனேன், வருஷம் வருஷம் தேவாலயத்துக்கு கொண்டாட போனேன். ஆனால் இந்த வருஷம் ஒரு தீர்மானிச்சிட்டேன், என்னன்னுட்டு, என் பிரச்சனைகளை எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருவேன். கொடுத்தது உண்மையானால் இனி யாருடைய வேலை? அதை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? புட் த பால் இன்டு அதர்ஸ் கோர்ட். இப்போ யார் தான் கிரியேட் செய்யணும்? எங்க பந்தை அந்த பக்கமாக தள்ளி விட்டுருங்க. இப்போ நீங்கள் சும்மா இருக்கலாம், யார் தான் வேலை செய்யணும்? அவங்க தான் வேலை செய்யணும்.
விண்ணப்பங்களையும் தேவைகளையும் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்துக்கு ஒப்பு கொடுத்து விட வேண்டும். அவருக்கு நாம் ஒப்பு கொடுத்தது உண்மையானால் அவர் கிரியை செய்வார். அன்னாள் நேராக கடந்து போனாள். வருஷம் வருஷம் போன அன்னாள் அந்த வருஷம் நேராக கர்த்தரிடத்திற்கு போனாங்க. அது வரைக்கும் போகல. அது வரைக்கும் எதோட திருப்தியா போனா? எல்கானாவுடைய ஆறுதல் வார்த்தையிலே திருப்தியாய் போனான். சரி, அந்த அம்மா அப்படிதான் சொல்லி கடந்து போனாங்க, துக்கமாகவே போனாங்க. ஆனால் அன்றைக்கு என் வேதம் சொல்லுகிறது, அன்னாள் கர்த்தரிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிட்ட பின்பு அவள் எழுந்து போற போது துக்கமுகமாய் போகல. ஏன்னா யார்கிட்ட கொடுத்தாச்சு? பிள்ளை பிறந்துருச்சா? அப்போவே கிடையாது. இனி போகணும், இனி பிள்ளை பிறக்கணும், இனி பிள்ளைய see all these things. Now we have to submit ourselves to God. நாம் கர்த்தரிடத்திற்கு ஒப்பு கொடுக்காத வரைக்கும் கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். நாம் கேட்கணும். We have to ask God saying, Lord, I give it into thy hands. நான் உங்க கரத்தில் ஒப்பு கொடு, உங்க பாதத்துக்கிட்ட வைக்கிறேன் ஆண்டவரே, மெய்யாக வைக்கிறேன், என்னை வைக்கிறேன் ஆண்டவரே. இனி கிரியை யார் செய்யணும்பா? நீங்க செய்யுங்கப்பா என்று சொல்லி நம்மை அவருடைய பாதத்துக்கு தாழ்த்துவோமானால், தேவ பிள்ளையே, இப்போ உங்களுக்கு நான் நவோமி சொன்னது போல சொல்றேன், திடன் கொள்ளுங்கள். இந்த காரியங்கள் எவ்விதமாய் முடியும் என்று சொல்லி நாம சபையாய் அமர்ந்து காத்திருக்கலாம். அவர் சொன்னதையெல்லாம் நிறைவேற்றும் அளவும் அவர் மௌனமாய் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு அநேக முறை இந்த வசனத்தை காட்டி கொடுத்திருக்கிறேன். அவர் மௌனமாய் இருக்கக்கூடாதபடி மௌனமாய் இராதிருங்கள். If you want God not to be silent, then you don't be quiet until he begins. It is our work until he starts. And the moment he starts, let us become quiet and allow God to work in our lives. ஏசாயா புஸ்தகம் 62 அதிகாரம் 6, 7 ரெண்டு வசனங்களையும் வேகமாக வாசிக்கலாம். Book of Isaiah chapter 62 verses 6 and 7. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராவ் முழுவதும் ஒரு காலமும் மௌனமாய் இராத ஜாமக்காரர்களை கட்டளையிட்டு இருக்கிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்க என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியில் அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க நீங்க விடாதீங்க. நீங்களும் அமெரிக்கையா இருக்கலாகாது, அவரும் அமர்ந்திருக்க விடக்கூடாது. இட் இஸ் போத். I have to work until my God begins to work. நாம் அப்படித்தான் செயல்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்தில் நாம் அவைகளைத்தான் பார்க்கிறோம். அவருடைய பாத தண்டைக்கு, உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவருடைய பாத தண்டைக்கு போன யாரா இருந்தாலும் அவர் என்ன பண்றதில்ல, ஒருபோதும் அந்த பொறுப்பை வேண்டான்னு சொல்லுவதில்லை. ஏன்னு சொன்னா, அது மோசே நியாயப்பிரமாணத்தின் படி திருமணத்தில் கணவனால் கைவிடப்பட்டவர்களோ அல்லது அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களையோ அல்லது அவர்களுடைய நிலங்களையோ ஒருவேளை இழந்திருப்பாங்கன்னு சொன்னால் அதை யார் தான் மீட்டு கொடுக்கணும்? நெருங்கிய உறவினன் அல்லது மூத்த சகோதரன் தான் அதை நிறைவேற்றி கொடுக்கணும். நமக்கு ஒரு மூத்த சகோதரன் உண்டு. நம் ஆண்டவராகிய இயேசு நமக்கு மூத்த சகோதரனாக இருக்கிறார். It is he that who will step forward to redeem everything that belongs to you. சகலத்தையும் அவர் மீட்டு கொடுப்பார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவருடைய பாதத்திற்கு போக வேண்டும். We have to go to his feet. We have to go to the feet of the Lord. அவருடைய பாதத்தை முத்தம் செய்ய வேண்டும். அவருடைய பாதத்திற்கு போக வேண்டும். பாதத்துக்கு போகிறதுனா என்ன பிரதர்? ஜெப நேரத்தில் படுத்துக்கிறதா அல்லது ஜெபிக்கிற நேரமாக பார்த்து அப்படியே குப்புற உட்கார்ந்துருதா? என்னங்க அவருடைய பாதத்துக்கு போவது என்று சொன்னால் என்ன? இட் இஸ் ஹம்பிளிங் ourselves. யாரும் நம்மை மற்றவங்க நம்மை தாழ்த்துவார்கள், ஆனால் அது அவமானப்படுத்துறது. ஆனால் நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ். கர்த்தர் நம்மை தாழ்த்துவதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? How long do you think it will take us? How long do you think it will take for God to humble us?
தேவன் நம்மை தாழ்த்துவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? திரும்பியும் நாம் தலை நிமிர முடியாது தெரியுமா? அப்படி ஆக்கி விட்டுடலாம். பட் he says no, I want my child to learn to humble himself. இல்லை, நான் செய்ய மாட்டாத, என் பிள்ளை தன்னை தாழ்த்துவதை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் என்னை நம்பி வரட்டும், அவன் நம்பி வரட்டும், பிறகு நான் காரியங்களை செய்வேன். அப்படி தான் போவாஸ் காத்திருந்தார். அவள் நம்பி வரட்டும், நான் காரியங்களை செய்வேன். அவள் கேட்கட்டும், அப்பொழுது காரியங்களை செய்வேன். கேட்டாள். அதே வார்த்தையின்படியே போவாஸ் அந்த நாளில் ஃபஸ்ட்டு வேலை என்ன தெரியுமா? என்ன வேலை ஃபஸ்ட்டு? ஆகட்டும், கேட்டிருக்காங்கல்ல, எங்கேயும் போயிட மாட்டாங்க, வரட்டும் அப்படின்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ணாங்க போவாஸ்? அன்னைக்கே அந்த மனிதனை வரவழைத்தான், எல்லா ஊர் தலைவர்களையும் வரவழைத்தான். அங்கவே அமர்ந்து இந்த காரியங்களை உடனே பேசி முடித்தார். அன்னைக்கே, த சேம் டே. கேன் யூ ஈவன் இமேஜின்? அந்த நாள் ராத்திரி எங்கே இருந்தாங்க? பாதத்திட்ட இருந்தாங்க. அடுத்த நாள் சகல காரியங்களும் மாறி போனது. கர்த்தர் அவர் கையில் கொடுத்துட்டா அவர் நிறைவேற்றுகிற வரைக்கும் மௌனமாக இருக்க மாட்டார். கர்த்தர் நம்ம பார்க்கிலும் ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்வார். டேக் கரேஜ். நமக்கு தான் லேட் ஆகும், ஆனால் அப்பாவுக்கு அப்படி கிடையவே கிடையாது. He takes no time to start working in your lives. He takes no time. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த விசுவாசத்தில் இந்த மாதமும் கூட நம்மளுடைய பாதப்படியில் நம்மை தாழ்த்தலாம். அவர் நமக்காக காரியங்களை நிறைவேற்றும் அளவும் அவர் மௌனமாக இருப்பதே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் எழுந்து நின்று ஜெபிக்கலாம்.